ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் என்றால், கோபத்தை இழந்து விடுங்கள், சமாதானத்தை பெற்று விடுவீர்கள். வெறுப்பை இழந்து விடுங்கள், அன்பை பெற்று விடுவீர்கள். பேராசையை இழந்து விடுங்கள், நிம்மதி கிடைச்சிரும். ஈகோவை விட்டுருங்க, உறவுகள் கிடைப்பாங்க. இப்படி தேவையில்லாத இழந்து தேவை உள்ளதை பெற்றுண்டாலே வாழும் வாழ்க்கை வரமாகும். சுப்பிரமணிய பாரதி என்ன சொல்கிறாருன்னா, கோயிலுக்கு போனாலும் சரி போகாட்டாலும் சரி, தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி கும்பிடாட்டாலும் சரி, பிறரை ஏமாற்றுவதை நிறுத்தினால்தான் தெய்வம் அருள் புரியும். வஞ்சனை இல்லாமல் ஏதோ உலகத்தில் பிறந்தோம், தெய்வம் விட்டதே வழி என்று ஆற்றின் மீது மிதந்து செல்லும் கட்டை போல் உலக வெள்ளத்தில் மிதந்து செல்ல வேண்டும். எவன் கடவுள் மீது சகல பாரத்தையும் போட்டுட்டு நடக்கிறானோ அவனுக்கு தெய்வத்தன்மை உண்டாகும். வெற்றி என்பது நிழல் போல, நீ அதை தேடி போக வேண்டியதில்லை. நீ வெளிச்சத்தை நோக்கி நடந்தா அது உன்னை தேடி வந்துடும். மனத்தை அடக்க வேண்டும் என்றால் சுவாசத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். சுவாச காற்றை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் மனத்தை ஒழுங்குபடுத்த முடியும். மனம் மிக நல்ல வேலைக்காரன், ஆனால் மிக மோசமான எஜமான். உயர்ந்த பண்புகள், சிறந்த எண்ணங்கள் ஒரு மனிதனை தெய்வமாக்கும். பொறுமை, தியாகம், மன்னித்தல் போன்ற தேவ சம்பத்துக்களை பெற்றவர்களே தேவர்களாக ஆக முடியும். தீய எண்ணங்களே ஒருவரை அரக்கர் என்ற நிலைமையில் சேர்க்கும். அரக்கராக வீழ்வது, மனிதராக வாழ்வது, தெய்வமாக உயர்வது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கு. புரிஞ்சுதா? நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கோ. கடைசி நொடியில் கூட வெற்றி உன்னோட தான் மாறலாம். சரியா? அப்புறம் நாளும் நடக்க பழகிக்கொள், நோயிலிருந்து நீயும் விலகிக்கொள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வளமையும் கழுபினி வராத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத துணைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஒரு தரைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் என்றும் அன்னை அபிராமி அருள்வாள். வணக்கம். பாய். வெற்றிகள் பதியட்டும்.